பாப்பா. ஓகே ஓகே. இப்ப நம்ம வந்து 8th லெசன் போறோம். எல்லாரும் எடுத்து பாத்துக்கோங்க. சோ இதேதான் நான் சொல்றேன். அதுல எல்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு மீனிங் எல்லாம் எதுக்குமே சொல்ல மாட்டாங்க. சோ நான் சொல்லும் போது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம லிங்க பார்த்து திருப்பியும் இந்த யூடியூப் லிங்க பார்த்து திருப்பியும் எழுதிக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு பாடம் 8க்கு போலாம். இதுல முதல் சூக்திகி இது இப்ப தெரியுதா? இது உத்யோகினம் புருஷ சிம்ஹம் உபைத்தி லக்ஷ்மிஹி. அதாவது உத்தியோகினம்னா வேலை. இப்ப யார் வேலை செய்யறாங்களோ அவங்க கிட்டதான் வந்து லக்ஷ்மி ஆனவள் வருவாள். கீழே அதேதான் தமிழ்ல முயற்சி உடையோன் நிகழ்ச்சி அடையான். சோ நம்ம வேலை செய்யணும், முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாதான் செல்வம் சேரும்ன்ற மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இத இங்கிலீஷ்ல எப்படியோ யார் யார் இங்கிலீஷோ அந்த இங்கிலீஷ் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சரள சம்பாஷணம்ல கொடுத்திருக்காங்க. சோ போன கிளாஸ் வரையும் எது எது நடத்தினோமோ அது அத்தனையும் இதுல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 7th லெசன்ல நம்ம என்ன பார்த்தோம்? துவா பிரத்யேயம் போன வாட்டி நான் நடத்தினேன். கரெக்டா? துவானா அதை செய்து விட்டு அப்படின்ற அர்த்தத்துல வரணும். 2 வேர்ட்ஸ் 2 சென்டென்ஸ ஜாயின் பண்றதுக்கு இந்த துவா பிரத்யேயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ராமஹ பாட்டம் பட்டதி, ராமஹ லிக்கதி. இப்ப இத ஜாயின் பண்ணணும்னா ராமஹ பாட்டம் படித்வா லிக்கதி. சோ அவன் படித்து விட்டு எழுதினான் அந்த அர்த்தத்துல கொடுக்கும். இப்ப நம்ம வந்து முதல்ல இருந்து பார்க்கலாம். யுதிஷ்டிரஹ பீமஹ நகுலஹ சத்ருக்னஹ. யாரு அது ஸ்பீக்கர்மா? என்ன? அர்ஜுனஸ்ய சகோதராக யுதிஷ்டிரன் பீமன் நகுலன். இங்க சத்ருக்னஹ கிடையாது, மாத்திக்கோங்க. யுதிஷ்டர் பீமன் நகுலன் சகதேவன் மாத்திக்கோங்க. ஓகேவா? நான் அதை எழுதி போடுறேன். இதுல அந்த சகதேவன்ற ஸ்பெல்லிங்க இங்க பார்த்து எழுதிக்கோ. ஓ உங்களுக்கு சகதேவன் இருக்கா? எங்க புக்ல பிரிண்டிங் மிஸ்டேக். சாரி. சகதேவனா சகாதேவ்? சகதேவனும் சொல்லலாம், சகாதேவனும் சொல்லலாம். ரெண்டும் சகதேவன். ரெண்டுமே கரெக்ட் தான். எப்படி வேணா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாண்டவாகா கௌரவாகா. சான்றது ஆண்ட்ன்றத குறிக்கும். பாண்டவர்கள் கொஞ்சம் தமிழ் சொல்லலையேமா ஃபர்ஸ்ட் லைன். யுதிஷ்டிரன் பீமன் நகுலன் சகதேவன் மற்றும் அர்ஜுனன் சகோதரர்கள். இவர்கள் சகோதரர்கள் அப்படின்ற அர்த்தத்துல இது வருது. ஓகேவா? அடுத்தது பாண்டவாகா கௌரவாகா ச யுத்தே ஆசனு. ஆசீத்து ஆசனு பிரதம புருஷ பகுவச்சனம். ஓகேவா? பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்தே சப்தமி விபக்தியில வருது. யுத்தத்தில் ஆசன் இருந்தார்கள். வார்ல இருந்தார்களா? வார். பாண்டவாகா மாதாச்ச இந்திரபிரஸ்தக வனம் கதவந்தக. பாண்டவர்களும் அம்மாவும் அவர்களுடைய அம்மாவும் இந்திரபிரஸ்தக. இது வந்து இந்திரபிரஸ்தத்தில் இருந்து. நம்ம ஹஸ்ததகன்றத வந்து 6வது லெசன்ல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ததக இதக ஹஸ்ததக விருக்ஷதக எல்லாம் படிச்சோம்ல, அந்த இதுல வருது. இந்திரபிரஸ்தத்தில் இருந்து
வனம் காட்டிற்கு சென்றனர். பகுவச்சனத்துல இருக்கு. சோ பாண்டவர்களும் அவர்களுடைய அம்மாவும் இந்திரபிரஸ்தத்திலிருந்து காட்டிற்கு சென்றனர். இதை இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவீங்க? பாண்டவாஸ் and their mother. So they went to forest from Indraprastha to forest. They went to Indraprastha. They went from Indraprastha to the forest. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா வரல, அதனால நான் தமிழ்ல மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது காந்தார தேசத்தக, காந்தார தேசத்திலிருந்து சகுனி இந்திரபிரஸ்தம் ஆகதவான், அவர் இந்திரபிரஸ்தம் வந்தார். சோ காந்தார தேசத்திலிருந்து சகுனி இந்திரபிரஸ்தத்திற்கு வந்தார். From Gandhara Desham, Shakuni came to Indraprastham. Abhimanyuhu Virada Deshataha Uttaram Parinitavan. Abhimanyu Virada Deshathiriliருந்து உத்தராம்னா உத்தரையை, பரிணீத்தம் அப்படின்னா மேரேஜ்ன்னு அர்த்தம், கல்யாணம் செஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். உத்தரையை பரிணீத்தவான்னா திருமணம் செய்து கொண்டார். ஏன் திடீர்னு இப்படி வந்தது தெரியல. அபிமன்யு விராட தேசத்திலிருந்து உத்தரையை திருமணம் செய்தார். ஓகேவா? பாண்டுராஜா மாத்ரதேசத்தக மாத்ரீம் பரிணீத்தவான். விவாகம் கிருத்தவான்னாலும் ஒண்ணுதான், பரிணீத்தவான்னாலும் ஒண்ணுதான். சோ இந்த பரிணீத்தவான்றது திருமணம் செய்து கொண்டார் அர்த்தத்தை குறிக்கும். ஓகேவா? பாண்டுராஜா மாத்ரதேசத்திலிருந்து மாத்ரியை திருமணம் செய்து கொண்டார். பாண்டுராஜா married Madri from Madradesham. Kunti Devi Surya Devataha Mantram Svikritavati. குந்தி தேவியாக்கு சூரிய தேவனிடம் இருந்து, தகான் வருது இல்லையா, அதனால சூரிய தேவனிடம் இருந்து மந்திரத்தை ஸ்வீகிருத்தவதி கற்றுக்கொண்டால், இல்லைன்னா ஏற்றுக்கொண்டால். received, got எப்படி வேணா எடுத்துக்கலாம். சூரியஹ யமதர்மஹ இந்திரஹ அஸ்வினி தேவௌ ச குந்தி தேவ்யாஹ கிருதே மந்திரம் தத்தவந்தஹ. யார் யார் குந்தி தேவிக்கு மந்திரத்தை கொடுத்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன், யமதர்மன், இந்திரன், அஸ்வினி தேவர்கள் இருவர். தேவவ் கொடுத்திருக்கிறதுனால அஸ்வினி தேவர்கள் இருவர். இவர்கள் குந்தி தேவிக்கு, தேவ்யாகா கிருதே குந்தி தேவிக்காக. இது நம்ம 5வது லெசன்ல பாத்திருக்கோம். தஸ்ய கிருதே, ராமஸ்ய கிருதே, ஆஞ்சநேயஸ்ய கிருதே, அது அவருக்காக அப்படின்ற அர்த்தத்தை குடிக்கும். குந்தி தேவிக்காக மந்திரத்தை கொடுத்தார். திருப்பியும் தமிழ் அழகா சொல்றேன். சூரியன், யமதர்மன், இந்திரன், அஸ்வினி தேவர்கள் குந்தி தேவிக்காக மந்திரத்தை கொடுத்தார்கள். இத நீங்க இங்கிலீஷ்ல வேணும்ன்றவங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. சூரியன், யமா, இந்திரா, அஸ்வினி தேவாஸ் gave mantras to gave மந்திரம் டு குந்தி தேவி. கிருதே அப்படின்னா அதுதான் 5th லெசன்ல வந்ததுன்னு சொல்றேன். உங்களுக்கு மறந்துட்டீங்களா? தஸ்ய கிருதே, தஸ்யாஹா கிருதே ராமஹ ஆஞ்சநேயஸ்ய கிருதே அங்கூலிகம் தத்தவான். ராமர் ஆஞ்சநேயருக்காக. ஓகேவா? துரியோதனஹ கர்ணஸ்ய கிருதே அங்கராஜ்யம் தத்தவான். துரியோதனன் கர்ணனுக்காக அங்கராஜ்யத்தை கொடுத்தார். துரியோதனன் கர்ணனுக்காக அங்கராஜ்யத்தை கொடுத்தார். அர்ஜுனஹ
குருக்ஷேத்திரம் கத்வா கௌரவ சேனாம் திரஷ்டவான். அர்ஜுனன் குருக்ஷேத்திரத்திற்கு சென்று விட்டு கௌரவ சேனையை பார்த்தார். கத்வான போய்விட்டு, சென்று விட்டு, அர்ஜுனன் குருஷேத்திரம் போயிட்டு கௌரவ சேனைய பார்த்தான். So Arjunan, he went to Kurukshetra and saw Gaurava Sena. Arjunah Gaurava Senam Drashtva Ayudam Tyaktavan. அர்ஜுனன் கௌரவ சேனைக்கு போய்விட்டு சேனையை பார்த்து விட்டு, திரஷ்டுவான்னா பஷ்யதி, அந்த பஷ்யதி துவாபிரத்தியோட சேரும் போது திரஷ்டுவான் வரும், பார்த்து விட்டு ஆயுதத்தை கைவிட்டான். அர்ஜுனன் ஆஃப்டர் சீயிங் த கௌரவ சேனா, ஹி என்ன சொல்றது, லெஃப்ட் இஸ் சரண்டர்னா இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டான்னு ஆயிட்டோம். தியக்தவான்னா விட்டுட்டு. He left his abandoned his weapons. Arjunah rate upavishya yuddham kritavan. அர்ஜுனன் ரதத்தில் உட்கார்ந்து விட்டு யுத்தத்தை நிராகிருத்தவான். யுத்தத்தை நிராகிருத்தவான்னா செய்தான். நிராகிருத்தவான், கிருத்தவான்னா செய்தான் அர்த்தம். நிர் ஆகிருத்தவான், ஆகிருத்தவான்னா செய்யல, நிர் ஆகிருத்தவான்னா செய்தான் அர்த்தம். அவ்வளவு குழப்பமா இருக்கும். எதுக்கும் இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்ன்றத நான் பார்த்திருப்பேன்னு சொல்றேன். கிருஷ்ணஹ அர்ஜுனம் கீதையா உபதிஷ்ய கர்மக்ஷேத்திரம் பிரதி ஆனீதவான். கிருஷ்ணஹ அர்ஜுனனுக்கு கீதையா உபதிஷ்ய, கீதையா மூணாவது விபக்தி, கீதையினால் உபதேசம் செய்துவிட்டு கர்மக்ஷேத்திரம், கர்மக்ஷேத்திரம்ன்றது நமக்கு அந்த யுத்த பூமியை தான் சொல்லுது. அந்த கர்மக்ஷேத்திரத்துக்கு பிரதி ஆனீதவான், திரும்பி வந்தார், திரும்பி வந்தார்கள். ஒரே நிமிஷம். சோ நிராகிருத்தவான் அப்படின்றது நிராகிருத்தவான்னா கைவிட்டார் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்கு. கிருஷ்ணஹ அர்ஜுனம் கீதையா உபதிஷ்ய, கீதையினால் உபதேசம் செய்துவிட்டு கர்மக்ஷேத்திரத்துக்கு பிரதி ஆனீதவான், மறுபடியும் வந்தார். அர்ஜுனஹ உற்சாகேன சொல்லிடலாங்கா. கிருஷ்ணன் அர்ஜுனருக்கு கீதையினால் உபதேசம் செய்துவிட்டு கர்மக்ஷேத்திரத்திற்கு திரும்பி, பிரதினா திரும்பி வந்தார். தேங்க்யூ.
நயதி தான் நீத்தவான் கொடுத்திருக்காங்க. ஆநீத்தவான்னா திரும்பி வராங்கன்ற அர்த்தத்தை குறிக்கும். திரும்பி வந்தார் பாஸ்ட் டென்ஸ குறிக்கும், பூதகாலத்தை. அர்ஜுனக உற்சாகேன யுத்தம் கிருத்வா யுத்தம் ஜெயம் பிராப்தவான். அர்ஜுனன் உற்சாகேன உற்சாகத்தோடு திருதியா விபக்தி, யுத்தம் கிருத்வா யுத்தத்தை த்விதியா விபக்தி, யுத்தம் கிருத்வா யுத்தம் செய்துவிட்டு, யுத்தே யுத்தத்தில் செவன்த் சப்தமி விபக்தி, ஜெயம் பிராப்தவான் ஜெயித்தார், ஜெயத்தை அடைந்தார், வெற்றியை அடைந்தார். அர்ஜுனன் உற்சாகத்தோடு யுத்தம் செய்துவிட்டு யுத்தத்தில் ஜெயத்தை வெற்றியை அடைந்தான். வயமபி நாங்கள் கூட கீதாம் படித்வா கீதை பகவத்கீதையை படித்வா படித்து விட்டு, அஸ்மாக்கம் எங்களுடைய கர்ம மண்டலே உற்சாகேன பவிஷ்யாமக நம்முடைய இந்த கர்ம மண்டலத்தில், கர்ம மண்டலம் அப்படின்னா கர்ம பூமியான இந்த பூமியில உற்சாகத்தோடு பவிஷ்யாமக இருக்கலாம். நம்ம எல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ குடிக்குது. நம்ம எல்லாம் இந்த கீதைய படிச்சுட்டு இந்த பூமியில உற்சாகத்தோடு இருக்கலாம். இப்ப புதுசா இன்னொரு பிரத்யய ஆட் பண்றாங்க. எல்லாம் நோட் பண்ணுங்க. இதுவரையும் துவா பிரத்யய பார்த்தோம் போன கிளாஸ்ல இல்லையா? இந்த கிளாஸ்ல தூமுன் பிரத்யய அப்படின்னு சொல்லி ஒரு பிரத்யய நீங்க பார்க்க போறீங்க. தூமுன், ஓகேவா? தூமுன்னா படிப்பதற்காக, இது செய்வதற்காக அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கணும். ஃபார் டூயிங் திஸ் எப்படி சொல்லணும்னா இது ஃபார் படிப்பதற்காக, அதற்காக அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷ்லப்பா? பாலக பாட்டம் படித்தும், படிப்பதற்காக, ஃபார் டூயிங் திஸ், ஓகேவா? பாலக பாட்டம் படித்தும் வித்யாலயம் கச்சதி. சிறுவன் பாடத்தை படிப்பதற்காக, வித்யாலயம்னா ஸ்கூல், பள்ளிக்கு சென்றான். இதுவும் த்விதியா விபக்தியில வந்திருக்கு. ஆமா, டு ஸ்டடி, ஓகே. சிறுவன் பாடத்தை படிப்பதற்காக வித்யாலயம்னா பள்ளி, பள்ளிக்கு த்விதியா விபக்தின்றதால சென்றான், கச்சதி இல்ல செல்கிறான், எப்படி வேணா சொல்லலாம், செல்கிறான். பிரசன்ட் டென்ஸ் தானே சுதா இது? பிரசன்ட் தான், அதனால செல்கிறான். கச்சதின்றதுனால பிரசன்ட் டென்ஸ் தான், வர்த்தமான காலம். பாலக கிரீடித்தும் கிரீடாங்கனம் கச்சதி. சிறுவன் விளையாடுவதற்காக, சிறுவன் விளையாடுவதற்காக விளையாட்டு மைதானம் செல்கிறான். கிரீடாங்கனம் இங்கிலீஷ் ரெண்டு விஷயமும் வரும் எழுதணும். அப்படிதான் எழுதணும். பாய் கோஸ் டு ஸ்கூல் டு ஸ்டடின்னு எழுதலாம், இல்லாட்டி பாய் கோஸ் டு ஸ்கூல் ஃபார் ஸ்டடி அப்படி கூட மாறும். அப்படியே எழுதுங்க. சிறுவன் விளையாடுவதற்காக விளையாட்டு மைதானம் செல்கிறான். சிறுவன்னா பாய் goes to playground, is going to playground to play. அப்ப ரெண்டு விபக்தி வருதுமா? அதாவது சிறுவன் விளையாடுவதற்கு விளையாடுவதற்காக விளையாட்டு மைதானம் செல்கிறான், மைதானத்திற்கு செல்கிறான் அப்படி வருது. கிரீடாங்கணம் அப்படின்னு வருது இல்லையா? அப்ப நீங்க இங்கிலீஷ்ல எழுதும்போது ரெண்டா வரும், பட் இது ஜாயினிங் வேர்டு தான். விளையாடுவதற்காக விளையாட்டு மைதானம் செல்கிறான், இல்ல மைதானத்திற்கு செல்கிறான். ஓகேவா?
எனக்கு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல. நீங்க இங்கிலீஷ்ல எப்படி வருதோ எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாலகஹ லேகிதும் லேகனீம் ஸ்வீகரோதி. சிறுவன் எழுதுவதற்காக பேனாவை எடுக்கிறான். சிறுவன் சிறுவன் எழுதுவதற்காக பேனாவை எடுக்கிறான். அடுத்தது பாலகஹ நீங்க எழுதுங்க. நான் இது வந்து ஜாயினிங். பாலகஹ போஜனாலயம் கச்சதி தோஷாம் காததி. சிறுவன் போஜனாலயத்துக்கு செல்கிறான், தோசையை சாப்பிடுகிறான். இதை எப்படி கச்சதி நான் சொல்றேன். பாலகஹ போஜனாலயம் போஜனாலயம் தோஷாம் காதித்தும் வெரி ஓகே. பாலகஹ எப்படி வேணா எழுதலாம் சான்ஸ்கிரிட்ல. பாலகஹ தோஷாம் காதித்தும் போஜனாலயம் கச்சதி. ஓகேவா? பாலகஹ தோஷாம் காதித்தும் போஜனாலயம் கச்சதி. இதெல்லாம் நான் எழுதியிருக்கேனான்னு பாக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாலகஹ தோஷாம் காதித்தியும். அதுதான் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்களா? நான் ஆன்சரே பார்க்கல, நானே சொல்லிருக்கேன். அருணக சஷகம் ஸ்வீகரோதி. சஷகம் அப்படின்னா என்னன்னா டம்ளரு. ஜலம் பிபதி. அருணக ஜலம் பாத்தும் சஷகம் ஸ்வீகரோதி. தண்ணீரை குடிப்பதற்காக டம்ளரை எடுக்கிறான். மாதா நதீம் கச்சதி மாதா ஸ்நாதி. அம்மா நதிக்கு செல்கிறாள், அம்மாள் குளிக்கிறாள். அம்மா நதிக்கு அம்மா குளிப்பதற்காக நதிக்கு செல்கிறாள். இப்படி எழுதணும். மாதா ஸ்நாத்தும் நதீம் கச்சதி. முரளீதரக நதி தீரம் கச்சதி தியானம் கரோதி. முரளீதரக தியானம் கர்த்தும் நதி தீரம் கச்சதி. தியானம் செய்வதற்காக நதிக்கரைக்கு கச்சதி. தீரம்னா கரைன்னு அர்த்தம். நதிக்கரைக்கு செல்கிறார். யுவகः பிராத்தகாலே உத்திஷ்டதி கிரீடாங்கனே தாவதி. யுவக்கன் காலையில் எழுகிறான், கிரீடாங்கணத்தில் தாவதி ஓடுகிறான். யுவகः கிரீடாங்கனே தாவித்தும் பிராத்தகாலே உத்திஷ்டதி. யுவகன் இளைஞன் கிரீடாங்கணத்தில் ஓடுவதற்காக விடியற்காலையில் எழுகிறான். பக்தக தேவம் திரஷ்டும் தேவாலயம் கச்சதி. பக்தன் கடவுளை சேவிப்பதற்காக இல்ல பார்ப்பதற்காக கோவிலுக்கு செல்கிறார். பாலகக கிரீடாங்கனே கிரீடித்தும் இச்சதி. சிறுவன் கிரீடாங்கணம் விளையாட்டு மைதானத்தில் கிரீடித்தும் விளையாடுவதற்கு விரும்புகிறான். இச்சதினா விரும்புகிறான். பவான் சம்ஸ்கிருத கதாம் வக்தும் சக்னோதி வா. தாங்கள் சம்ஸ்கிருத கதையை சொல்லுவதற்கு முடியுமா? சக்னோத்தினா கேன் டூ அப்படின்னு அர்த்தம். சொல்லுவதற்கு முடியுமா? வக்தும்னா சொல்லுவதற்கு. அகம் உஷ்ண ஜலம் பாத்தும் இச்சாமி. அகம்ன்றதுனால இச்சாமின்னு போடுறோம். ஓகேவா? உத்தம புருஷ வர்த்தமான காலம். நான் சுடுஜலத்தை குடிப்பதற்கு விரும்புகிறேன்.
சாத்திரக பிரஷ்னம் பிரஷ்டும் உத்திஷ்டதி. சாத்திரகனா ஸ்டூடெண்ட், மாணவன், கேள்வி பிரஷ்டும் கேட்பதற்காக, உத்திஷ்டதி எழுகிறான், கேள்வி கேட்கறதுக்காக உட்கார்ந்ததுல இருந்து எழுந்துக்கிறான். புரியுதா? சா காயிகாம் பவித்தும் இச்சதி, அவள் பாடகியை அடைவதற்கு, காயிகாம் பவித்தும் இச்சதி, அவள் காயிகாம்னா பாடகியை பவித்தும் அடைவதற்கு விரும்பினாள். நடுவுல ஒண்ணு விட்டீங்களாப்பா, சேவகக ஜலம் ஆனேத்தும் ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா. சேவகக ஜலம் ஆனேத்தும் நதி கச்சதி. சேவகனா சர்வெண்ட், வேலைக்காரன் தண்ணீரை கொண்டு வருவதற்காக நதிக்கு போனார். கொண்டு வருவதற்காக, ஆனேத்தும், நேத்தும்னா கொண்டு போறது, ஆனேத்தும்னா கொண்டு வருதுக்கு, டு பிரிங், அதற்காக நதினா நதிக்கு செல்கிறார். அக்ரூரக கிருஷ்ணேன மேலித்தும் விருந்தாவனம் ஆகத்தவான். அக்ரூரர் கிருஷ்ணனோடு மேலித்தும் அவரை பார்ப்பதற்காக விருந்தாவனத்திற்கு ஆகத்தவான் வந்தார். சோ அக்ரூரர் கிருஷ்ணனை பார்ப்பதற்காக விருந்தாவனத்திற்கு வந்தார். அந்த மேலித்தும் வந்து மிலத்தியோட இதுவாமா, தாதுவா? மிலத்தியோடையதுதான் மேலித்தும். ஓகே, மீட் பண்றது, சந்திப்பதற்காக அந்த அர்த்தத்தை குறிக்கும். ஏஷக புராதன வஸ்திரம் தியக்தும் ந இஷ்டவான். ஏஷக சக ஏஷக, ஏஷகன்னா இவன், புராதன வஸ்திரம் பழைய துணியை, தியக்தும் விடுவதற்கு, ந இஷ்டவான் விரும்பவில்லை, விரும்ப மாட்டான். அவன் பழைய துணிய விடவே மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ராஜீவக, இது பூதகாலம், பாஸ்டன்ஸ். ராஜீவக தசதோஷாக காதித்தும் சக்னோதி. ராஜீவ் 10 தோசையை சாப்பிடுவதற்காக, அவனுக்கு 10 தோசையும் சாப்பிட முடியுமா? சக்னோத்தினா முடியும், சாப்பிடுவதற்கு முடியும். 10 தோசை சாப்பிடறதுக்கு முடியுமா அவனால? தூமுன் அந்த பதானி, இங்க பாருங்க, துவா லபந்தம் தூமுன் ரூபானி, இது அழகா கொடுத்திருக்காங்க, நம்ம பார்த்துட்டு வரலாம். கச்சதி கத்வா கந்தும், செல்வது. இது ஆகச்சதி ஆகத்திய. இது ஏன் ஆகத்திய வந்திருக்குன்னு நான் போன வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது கத்வா பிரத்யேயம் முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா, முன்னாடி முன்னோட்டு இருந்ததுன்னா, அப்படி இருக்கும்போது எல்பந்தம் யூஸ் பண்ணுவோம் முன்னோட்டு இருக்கிற வார்த்தைகளுக்கு. அதனால இந்த இடத்துல யா வருது. ஓகேவா? ஆகத்திய ஆகந்தும். என்னது? பேஜ் நம்பர் 129ல சொல்லுங்க. கீழ இருந்து 3வது கிருஷ்ணஹ அர்ஜுனம் கீதையா அப்படின்னு இருக்கு. அதுவும் அதே மாதிரிதானாமா? அந்த கீ வந்து ஈ சவுண்ட் வர்றதால யா வந்திருக்கா? பேஜ் சொல்லுங்க, பேஜ் 129. 129 எடுத்துட்டேன். கீழ இருந்து 3வது கிருஷ்ணஹ அர்ஜுனம் கீதையா அப்படின்னு வந்திருக்கு. பேஜ் இல்லையே, குடுமா உங்களை 129 எடு. ஒரே நிமிஷம், உங்களது எந்த பேஜ் டிஃபர் ஆகுது? சாரிமா, ஒரே நிமிஷம். உங்களதுல 129? ஆமா, கீழ இருந்து 3வது. So 129 சுதா, அது 130 இல்ல? 129. அதுல கீழேந்து 3வது கீதையினால், கீதையால், கீதையா விபக்தி, கீதையினால், கீதையோடு அந்த அர்த்தத்துல கொடுக்கும், திருத்தியா விபக்தி அது. ஓகே, அது நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த யா வர்றது வந்து ஈ சவுண்டால கீதையா அப்படின்றதால. கீதையான்றது திருத்தியா விபக்தி, கீதையினால உபதேசம் செஞ்சுட்டு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். ஓகேவா? ஓகே ஓகே.
இப்ப நம்ம போலாமா? பட்டத்தி பட்டித்வா பட்டித்தும் படிக்கிறது. இது பத்தத்தினா விழறது, பத்தித்வா விழுந்து விட்டு, பத்தித்தும் விழுவதற்காக, கிரீடதி கிரீடித்வா கிரீடித்தும் விளையாடுவது. அடுத்தது வதத்தி சொல்றது, உக்த்வா வக்தும், லிகதி லிகித்வா லேகித்தும், நயதி நீத்வா நேத்தும், ஆனயதி ஆனிய ஆனேத்தும். ஏன்னா பிரெஃபிக்ஸ் இருக்கு, அதனால ஆ இருந்ததுன்னா நம்ம லபந்தம் போடுவோம். மிலதி மிலித்வா மேலித்தும், நீங்க கேட்ட கேள்வி, மீட் பண்றது சந்திக்கிறது. காததி காதித்வா காதித்தும், சாப்பிடுறது. கரோத்தின செய்வது, கிருத்வா கர்த்தும், சுனோதி ஸ்ருத்வா ஸ்ரோத்தும், பிரேஷயதி பிரேஷயித்வா பிரேஷயித்தும் அனுப்புவது. சுனோத்தினா கேட்பது, பிரக்ஷாலயத்தினா கிளீன் செய்யறது. பிரான்ற உபசர்க்கம் இருக்கவே இங்க எல்பந்தம் போடுறோம். பிரக்ஷால்ய பிரக்ஷாலயித்தும். ஓகேவா? ஸ்தாபயதி போடுறது, டு புட். ஸ்தாபயித்வா ஸ்தாபயித்தும். ஸ்மரத்தினா நினைவு கொள்வது, இல்ல மெமரைஸ் பண்றது. ஸ்மிருத்வா ஸ்மர்த்தும். தரத்தினா டு வியர், அணிந்து கொள்றது. திருத்வா தர்த்தும். பிபத்தினா டு ட்ரிங்க், குடிக்கிறது. பீத்வா பாத்தும். ஜானாதி அப்படின்னா அறிந்து கொள்வது, டு நோ. ஞாத்வா ஞாத்தும். ததாதி கொடுப்பது, தத்வா தாத்தும். உத்திஷ்டதி உத்தாய உத்தாத்தும். பஷ்யதி திருஷ்டுவா திரஷ்டும். பிருச்சதி பிருஷ்டுவா பிரஷ்டும். பஷ்யத்தினா பாக்குறது, உத்திஷ்டத்தினா எழுந்துக்கிறது, பிருச்சத்தினா கேட்கறது, டு ஆஸ்க். பிருஷ்டுவா பிரஷ்டும். தியஜதி அப்படின்றது தியக்த்வா தியக்தும், விடுறது, டு லீவ். உபவிஷத்தினா உட்காருவது. உபன்ற உபசர்க்கம் இருக்கவே பிரிஃபிக்ஸ் சொல்லுவோம், அது இருக்கவே லபந்தம் போட்டு பிரவிஷ்ய. இங்க உபவேஷ்டும் அப்படின்னு போடுறோம். உட்காருவதற்காக, உட்கார்ந்து விட்டு, உட்காருகிறார். ஓகேவா? என்னது இது டொங்கும் போச்சு. இப்ப லேக்கன்யாபியாசம் எடுங்க. இப்ப நம்ம எழுதுறோம். நான் இது உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கேன், அதை நீங்க பக்கத்துல வச்சு இப்ப நீங்க எழுத போறீங்க. ஆரம்பிக்கலாம். லேக்கன்யாபியாச 1. அகம் படித்தும் புஸ்தகம் ஸ்வீகரோமி. நான் படிப்பதற்காக புஸ்தகத்தை எடுக்கிறேன். அகம் கந்துகம்னா பால். பால் எதுக்கு விளையாடுப்போம்? விளையாடுவதற்காக. கிரீடித்தும் எழுதுங்கம்மா. அதுல இருக்கேன்னு எழுதாம இருக்க கூடாது, எழுதணும். அமிச்சிருக்கேனே, நான் ஒரு வாரம் முன்னாடி அமிச்சிடுவேன். கிரீடித்தும் கந்துகம் ஸ்வீகரோமி. அகம் அங்கனிம்னா பென்சில். எதுக்கு எழுதுறோம்? எழுதுறதுக்கு தான். லேகித்தும். இன்னைக்கு திருப்பி அமைச்சிருக்கேன் பாருப்பா. இப்ப திருப்பி அமைச்சிருக்கேன். உனக்கு செல் வேணும்னா நான் தரேன். அகம் டேஷ் பழம் ஸ்வீகரோமி. காதித்தும் சாப்பிடுவதற்காக பழத்தை எடுக்கிறேன். காதித்தும். நான் இம்மை இப்படி போட்டுட்டேன். சாரி மேலதான் வரணும். ஆமா, எனக்கு இப்படியே பழகிடுச்சு. ஆனா நான் கொடுத்தது கரெக்டா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டா இருக்குமா? அது கரெக்டா இருக்குல்ல? ஓகே, அதுதான் தேவை. அடுத்தது எழுதலாமா? அகம் இந்த சைடு. அகம் டேஷ் லேக்கனீம் ஸ்வீகரோமி. அகம் லேகித்தும் லேக்கனீம் ஸ்வீகரோமி. எழுதுவதற்காக பேனாவை எடுக்கிறேன். லேகித்தும். அடுத்தது அகம் கூப்பிம்னா பாட்டில். அகம் பாத்தும் குடிப்பதற்காக. இந்த சாரி இம்மு மேல வரணும், எனக்கு இப்படியே வருது. பாத்தும் கூப்பிம் ஸ்வீகரோமி. அகம் இது அணிவதற்காக. இந்த உபநேத்திரம்னா கண்ணாடி. கண்ணாடி எதுக்கு எடுப்போம்? பார்ப்பதற்காக. திரஷ்டும். திரஷ்டும் இம் பக்கத்துலதான் வரணும். ஏன்னா இங்க இருக்கிறது ஸ்வரம். ஸ்வரம்